நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில இது விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன் போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் முதல் 11ஆம் தேதி வரை, இந்த மே மாதத்தில் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய துளாராசிக்கு எப்படி இருக்குது. துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் வந்தாச்சு. இந்த வாரத்திலேருந்து ஒரு நல்ல நேரம்னே வச்சுக்கலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள், கிரக அமைப்புகள் படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், துளாராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது 9ஆம் இடத்துல குரு வரார். 11ஆம் தேதியே இப்போ 9ஆம் இடத்துக்கு குரு வர, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குருங்கிற மாதிரி இனிமேல் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் நல்லா அமோகமாக இருக்கும். விசாக நட்சத்திரம்லாம் கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் சில விஷயங்கள்லாம். சித்திரை நட்சத்திரம் துளாராசியில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இந்த வாரத்தை கொஞ்சம் கொண்டு போங்க. தேவையில்லாமல் வீண் வம்பு சண்டையெல்லாம் போடாதீங்க ஒய்ஃப்கிட்டலாம். நீங்கள் சாதாரணமாக பேசினாலே சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்கள் விருப்பப்படி செயல்படும் உங்களுக்கு துணிச்சல் அதிகம்.
உங்களுக்கு எல்லாத்துலேயுமே துணிச்சல் அதிகம் தான். கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க தான். அதே போல் எப்பொழுதும் உண்டு உடல் நலம் கவனம் தேவை. அவசரம் காட்ட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாரத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். வேலை மாற்றம், வேலை சம்மந்தப்பட்டது சில விஷயங்களுக்கு சில பேருக்கு வேலை மாறி அடுத்து இன்னும் இதை விட இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் வரும். பணியிடை மாற்றம் உண்டு. அதே போல் பதவி உயர்வு அல்லது சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் உண்டு. அலைச்சல் அதிகரிக்கும், கோபம் அதிகமாக வரும். சில தன்மையாக பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். அதே போல் எதையும் சரியாக எடை போடும் நீங்கள் சில விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு யோசித்து செய்யுங்க. அவசரம் இல்லாமல் செய்யுங்க. அப்போ தான் உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பிறக்கக்கூடியதாக இருக்கும். வேலையில் ஒரு தீர்வு பிறக்கும். இப்போது ஒரு கம்பெனியில் இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் அந்த வேலையை விட்டு ஒரு வேலையை விட்டு ஒருத்தர் போவாங்க. அந்த வேலையும் சேர்த்து உங்ககிட்ட வரும். ஸோ இதனால் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இந்த வாரத்தில் வரக்கூடிய அமைப்பு நிறையா இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உடன் பிறந்தவர்கள் ஆறுதல் ஆலோசனை எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். அதே போல் உதவி கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள் இந்த வாரத்தில் துளாராசியில் இருக்கும். அரசியலில் உள்ளவர்கள் இந்த வாரம் கவனமாக இருங்க. தேவையில்லாத அவப்பெயர், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு முயற்சி நல்லா கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழில் வியாபாரத்திலலாம் நல்லா சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் இந்த வாரத்தில். அதே போல் இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஊர் விட்டு இன்னும் ஒரு ஊர் போய் தன்னுடைய திறமைகளை ஏதாவது ஒரு விஷயத்தெல்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ணக்கூடியது, போட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து சில பேர் செய்வாங்க. புதிய ஒப்பந்தம், புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சைன் பண்ணுறீங்கன்னா இந்த வாரத்தில் யோசித்து பார்த்து இது நமக்கு செட் ஆகுமா, ஜாதகப்படி நமக்கு செட் ஆகுமா, சில விஷயங்களை பார்த்து சக்ஸஸ் பண்ணிக்கிறது நல்லது. பங்கு சந்தையில் கவனம் தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது அதிர்ஷ்ட நாளாக 6ஆம் தேதி அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். 11ஆம் தேதி அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு இருக்கும். 8ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் துலா ராசி பொறுத்த அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அம்மன் வழிபாடு, அதுவும் காளியம்மன், இந்த வாரத்தில் காளியம்மன் வழிபாடு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வரதராஜ பெருமாள் வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரத்தில் பெருமாளும் காளியம்மன் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா உங்கள் துளாராசி பொறுத்தளவுக்கு அமையும். வாகனத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. கூடியமான வரைக்கும் பெண்கள் நீங்கள் வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது நல்லது. சுபம்.